புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்துவில் அன்பிற்குரிய மாதா டிவி தொலைக்காட்சியினுடைய பக்தர்களே, மதுரை உயர் மறைமாவட்டம் வத்தலக்குண்டு மறைவட்டத்தில் முருகத்தூரான்பட்டியில் உள்ள புனித வனத்தந்துணையர் ஆலயத்தில் நடைபெறும் நற்கருணை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வாழுகின்ற தெய்வம், உயிருள்ள தெய்வம் இதோ இந்த நற்கருணையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், குடிகொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறைமக்களே, நமக்கு ஆற்றலை தருகின்ற வல்லமை மிக்க தெய்வம், உயிரை கொடுத்து உயிர் மூச்சை கொடுத்துகின்ற இறைவன் இதோ இந்த நற்கருணையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தருகின்றவர், நமக்கு வாழ்க்கையை பாதையை சுட்டி காட்டி வழிநடத்திய தெய்வம் இதோ இந்த நற்கருணை இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களை காத்த கடவுள், இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய கடவுள், தண்ணீரையும் மன்னாவையும் கொடுத்த கடவுள் இதோ இந்த நற்கருணையில் நமக்காக எழுந்தருளியிருக்கின்றார். இதோ இந்த நேரத்தில் கடவுளை ஆராதிப்போம். கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய அருள் ஆசிரியை இதோ இந்த நேரத்தில் சிறப்பாக நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஆராதனை செய்து அவருக்கு வணக்கத்தையும் மாண்பையும் இப்பொழுது பாடல் வழியாக அவருக்கு நாம் செலுத்துவோம். வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே, பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில்
உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே. உமது உறவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இன்னருவினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உருகி உருகி நீதம் உனக்கென எரிந்திடும் மெழுகு திரிகள் என ஒழிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உமது சீடர் எனவே உம் பாத சுவடில் நடப்போ. உமது அன்பின் கனலை உலகம் முழுதும் நிறைப்போம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோ. என் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொன்ன அன்பு ஆண்டவர் இதோ இந்த நற்கனில் இருக்கின்றார். எனது சதையை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி அதிகாரம் 6:55-56 வசனத்தில் இவ்வாறு சொல்கின்றார். அன்பிற்குரிய இறை மக்களே, இதோ நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு நம்பிக்கை, விசுவாசம், கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஊற்று உச்சம், திருச்சபையினுடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த நற்கருணையில் தான் இருக்கின்றது. இறைவன் நமக்கு அருளையும் ஆசிரையும் இந்த நற்கருணை வழியாக ஒவ்வொரு நாளுமே கொடுத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை இல்லை என்றால் திருப்பலி என்பது நிறைவேற்ற முடியாது. கடவுள் தன்னுடைய வாழ்வில் இறுதியாக இந்த உலகத்திற்கு விட்டு சென்றது இந்த நற்கருணை தான். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவர் இதோ இந்த நற்கருணை இருக்கின்றார். இவர்தான் பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்தவர், முடக்குவாதமுற்றவனை நடக்கச் செய்தவர், தொழுநோயாளரை குணப்படுத்தியவர், வெறும் தண்ணீரை ரசமாக மாற்றியவர், நோய்கள் பிணிகள் தீய ஆவிகளை எல்லாம் விரட்டி அடித்து நமக்கு இந்த நற்கருணை வழியாக ஆற்றலையும் வல்லமையும்
நாம் வாழ்வதற்கு உயிருள்ள உணவாகவே இதை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதோ நற்கனையை நம் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். இதோ இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த நற்கனை தான். ஆகையால் அவரை வாயார வாழ்த்தி போற்றி ஆராதனை செய்ய வேண்டும். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்றியும் புகழ்ச்சியும் மாட்சியும் தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இந்த நற்கனையில்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் எல்லா விதமான ஆற்றலையும் வலிமையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவர்களே, நமக்கு நம்பிக்கையை தருகின்ற ஆண்டவர் இதோ நற்கனை இருக்கின்றார். நாம் துவண்டு போகின்ற நேரங்களிலெல்லாம் நமக்கு வலிமையை தருகின்ற இறைவன் இதோ நற்கனை இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துயரங்கள், கவலைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நற்கனை ஆண்டவரை அண்டி வருகின்ற பொழுது நமக்கு வலிமையும் வல்லமையும் இறைவன் தருகின்றார். ஆகையால் நற்கனை ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நற்கனை ஆண்டவரை வார்த்தையால் புகழ்வோம். நற்கனை ஆண்டவரை நாம் உயிர் உள்ளவரை எப்பொழுதுமே போற்றி அவரை ஆராதனை செய்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். விசுவாசம் இல்லாத மனிதர்களுக்கு புனித பதுவை அந்தோனியார் நற்கனை காட்டுகின்ற பொழுது இந்த 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் கழுதை கூட நற்கனை முன்பாக மண்டியிட்டு வணங்கியது என்பதை வரலாற்றை நாம் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவர், நம்மை வழிநடத்துகின்ற இறைவன் இதோ இந்த மாபெரும் ஒரு சிறிய அப்பத்தில் தன்னையே இணைத்து கொண்டிருக்கின்றார், புதைத்து கொண்டிருக்கின்றார். அவரை ஆராதனை செய்வோம். அவரை புகழ்ச்சியால் பாடி அவருக்கு மகிமை செய்வோம். இப்பொழுது வார்த்தையான இறைவன் வழியாக அவரை ஆராதனை செய்து புகழ்ந்து பாடுவோம்.
ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 40 48 முடிய. இயேசு திரும்பி வந்தபோது அங்கே திரண்டு அவருக்காக காத்திருந்த மக்கள் அவரை வரவேற்றனர். அப்போது தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்தார். அவர் பெயர் யாயிர். அவர் இயேசுவின் காலில் விழுந்து தம்முடைய வீட்டிற்கு வருமாறு வேண்டினார். ஏனெனில் 12 வயது உடைய அவருடைய ஒரே மகன் சாகும் தருவாயில் இருந்தால். இயேசு அங்கு செல்லும் வழியில் மக்கள் கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பன் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே, நற்கருணை என்பது நமக்கு நம்பிக்கையை கொடுப்பது. நற்கருணை என்பது நாம் வாழ்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றதுதான் நற்கருணை. ஏனென்றால் கடவுள் நமக்கு வாழ்ந்து காட்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று இதை என் நினைவாக செய்யுங்கள், இதன் வழியாக கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் வல்லமையும்
நாம் முழுமையாகவே இந்த நற்கனை வழியாக பெற்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு எல்லாமே நற்கனையில் தான் இருக்கின்றது. நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ நம்பிக்கையினர்களே, பக்தி என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. பக்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவோம். அது கடவுளுக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுக்கலாம், அல்லது கடவுளுக்கு நாம் மொட்டை போடலாம், கடவுளுக்கு வேறு ஏதாவது காணிக்கை பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம். இவை அனைத்துமே பக்திக்கான ஒரு அடையாளம், பக்தியினுடைய ஒரு முயற்சியாக நம்முடைய வாழ்வில் அதை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு கொடை. அந்த கொடையை நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் வழியாக அதை வாழ்ந்து காண்பிக்கின்ற பொழுதுதான் நமக்கு அது முழுமையான ஒரு கொடையாக மாறுகின்றது. அதை நம்ப வேண்டும். நம்பி விசுவசிக்கின்ற பொழுதுதான் நம்பிக்கை ஆளப்படுகின்றது. அதைத்தான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:45 பார்க்கின்றோம். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவார், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்கின்றார். ஆகையால் கடவுளுடைய வார்த்தையை அன்னை மரியாள் ஆழமாக நம்பினார். எந்த விதமான அதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் தான் கடவுள் அன்னை மரியாளை பேறு பெற்றவர் என்று அழைக்கின்ற அளவுக்கு எலிசபெத் அம்மாள் அவரை உயர்த்துகின்றார். கடவுளுடைய வார்த்தையை நம்புகின்ற ஒரு பெண்ணாக, கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒரு தாயாக நம்முடைய அம்மா அன்னை மரியாள் எப்பொழுதும் இருக்கின்றார். ஆகையால் தான் எல்லா பெண்களுக்கும் உரிய அந்த பேறு பெற்ற ஒரு பெண்ணாக அன்னை மரியாள் அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, தொடக்க நூல் அதிகாரம் 12:1 உள்ள 4 வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை நம்புகின்றார். அந்த வார்த்தையை நம்பித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடங்குகின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 12 இறை திரு வசனங்கள் 1-4. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சவிப்போரை நான் சவிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தையும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் என்று இறை வார்த்தை சொல்கின்றது. விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை ஆழமாக நம்பினார். கடவுளுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு அவர் காமிக்கின்ற தேசத்துக்கு அவர் புறப்பட்டு செல்கின்றார். ஆகையால் தான் விசுவாசத்தின் தந்தையாகவும் நம்பிக்கையின் ஒரு தந்தையாகவும் ஆபிரகாம் அழைக்கப்படுகின்றார். ஆகையால் நம்பிக்கை என்பது கடவுள் தருகின்ற வார்த்தையை முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் நம்பி வாழ்வடைகின்ற பொழுது எல்லா விதமான கொடைகள், எல்லா விதமான ஆசிரியம் நமக்கு கிடைக்கும். அச்சத்தோடோ அல்லது தயக்கத்தோடோ அல்லது சந்தேக பார்வையோடோ என்ன செய்யக்கூடாது? இறை வார்த்தையை நம்பக்கூடாது. அப்படி நம்பணும் என்றால் எதுவுமே நடக்காது. அச்சத்தோடு நம்பினோம் என்றாலும் சரி, சந்தேக பார்வையோடு இறை வார்த்தை அணுகினாலும் சரி, அல்லது குழப்பத்தோடு இறை வார்த்தையை நம்பி வந்தோம் என்றால் எதுவுமே நடக்காது. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுதுதான் எல்லாமே கிடைக்கும். அன்னை மரியாள் ஆண்டவரை நம்பினார், எல்லாமே கடவுள் அவரை வழி நடத்தினார். ஆபிரகாம் கடவுளை நம்பினார், இறை வார்த்தையை நம்பினார், தயக்கமின்றி நம்பினார், அச்சமின்றி நம்பினார். கடவுள் அவரை ஆசிராக, எல்லா இனத்தவருக்கும் தந்தையாக, நம்பிக்கையின் தந்தையாக அவரை மாற்றினார். யாக்கோப்பு எழுதிய கடிதம் அதிகாரம் 1:6-7 வசனத்தை வாசித்தோம் என்றால் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள்.
எனவே இத்தகைய இருமனம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியுமா என நினைக்காதிருக்கட்டும் என்று சொல்லப்படும். அன்புக்குரியவர்களே, நற்கனை ஆண்டவரிடம் நாம் வருகின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வருகின்ற பொழுது உறுதியான நம்பிக்கையோடு வர வேண்டும். கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இவ்வளவு பெரிய மன்றாட்டை, இவ்வளவு பெரிய ஜபத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், ஒரு அச்சத்தோடு ஒரு பயத்தோடு தயக்கத்தோடு நாம் வந்தோம் என்றால் நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படாது. ஆகையால் தான் யாக்கோப்பு மிக தெளிவாக சொல்கின்றார், ஐயப்பாடின்றி கேட்க வேண்டாம், ஐயப்பாடின்றி கேட்கின்ற பொழுதுதான் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்தவர்கள் தான் ஆபிரகாமும் அன்னை மரியாளும். கிறிஸ்துவ நம்பிக்கையிலே இன்றைய நற்செயல் பார்க்கின்ற பொழுது இந்த இரத்த போக்குடைய பெண்ணும் ஐயப்பாடின்றி தயக்கமின்றி அவர் என்ன செய்கின்றார், வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகின்றார். இந்த இரத்த போக்குடைய பெண்ணுடைய விசுவாசத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ தொகையெல்லாம் செலவழித்திருக்கின்றார் இந்த நோய் நீங்குவதற்காக. மருத்துவரிடம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றும் அந்த நோய் நீங்கவில்லை. அவருடைய நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது மிக ஆழமான ஒரு நம்பிக்கை. ஆகையால் நான் கிறிஸ்துவிடம் போவேன், அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டாம், அவரிடத்தில் நான் அணுகினால் போதும், அவரை தேடி சென்றால் போதும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இரத்த போக்குடைய பெண் வருகின்றார். வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுதே நம்பிக்கையோடு தான் வருகின்றார். நான் ஆண்டவரிடம் போவேன், ஆண்டவரை பார்ப்பேன் அல்லது ஆண்டவரை தொடுவேன், எனக்கு உடல் நலம் கிடைக்கும் என்று வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுதே அந்த நம்பிக்கையோடு தான் வருகின்றார். நாம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அல்லது பல்வேறு விதமான கோயில்களுக்கு போகின்ற பொழுது எந்த மனநிலையோடு நாம் ஆண்டவரை நோக்கி வருகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெண்மணி வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுதே நம்பிக்கையோடு தான் புறப்பட்டு வருகின்றார். அவரை பார்த்தால், ஆண்டவரை பார்த்தால், ஆண்டவரை தொட்டால் நான் குணமடைவேன், அந்த நம்பிக்கை வீட்டிலிருந்தே புறப்படுகின்றது. நாம் வீட்டிலிருந்து எந்த மனநிலையோடு புறப்பட்டு கோயிலுக்கு வருகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அந்த முதல் நம்பிக்கை தான் இந்த இரத்தப்போக்குடைய பெண்ணை என்ன செய்கின்றது, அவரை குணமாக்குவதற்கான ஒரு அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை தான். இந்த இரத்தப்போக்குடைய பெண் வருகின்றார். கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, நிறைய விதமான கூட்டங்கள் கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நற்செய்தி நாம் வாசித்தோம். ஆகையால் பல நெருக்கடிகள், பல்வேறு விதமான மக்கள் கிறிஸ்துவிடம் அவரை நெருக்கொண்டு போகின்றார்கள். போராட்டமாக இருக்கின்றது. எப்படியாவது நான் ஆண்டவரை தொட வேண்டும், எப்படியாவது நான் குணமடைய வேண்டும் என்று அவர் இந்த நெருக்கடிக்குள், இந்த போராட்டமான இந்த கூட்டத்துக்குள் அவரும் உள்ளே நுழைந்து போய் கடவுளுடைய அந்த ஆடையினுடைய ஓரத்தை தொடுகின்றார், குணமடைகின்றார். கிறிஸ்துவ நம்பிக்கையினர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய விதமான போராட்டங்கள் இருக்கும், நிறைய விதமான தடைகள் இருக்கலாம், நிறைய விதமான நம்மை ஆண்டவரிடத்தில் நெருங்கி வராமல் பல்வேறு விதமான தடை கற்கள் எல்லாம் இருக்கலாம். குடும்ப பாரம் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், பல்வேறு விதமான இந்த உலகத்தில் இருக்கின்ற நம்மை அடிமைப்படுத்துகின்ற தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், அலைபேசிகளாக இருக்கலாம். பல்வேறு காரணங்களை நாம் என்ன செய்கின்றோம், இவையெல்லாம் நெருக்கடிகளாக தடைகளாக இருக்கின்றன. ஆண்டவரிடத்தில் நற்கனை ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவதற்கு இவையெல்லாம் தடைகளாகத்தான் இருக்கின்றது. கிறிஸ்துவ நம்பிக்கையினர்களே, இந்த தடையெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். தடையெல்லாம் தாண்டி வருகின்ற பொழுதுதான் நாம் குணமடைவோம். நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். அதைத்தான் இந்த இரத்த போக்குடைய பெண்மணி நம்பிக்கை வழியாக கொடுப்பதுதான். நம்பிக்கையோடு வீட்டிலிருந்து புறப்பட்டு வருகின்றார். நிறைய தடைகள் இருக்கின்றது, மக்கள் எல்லாம் கூட்டமாக இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்துக்குள் போக முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் அவர் அந்த போராட்டங்கள், தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டார், குணமடைந்தார். கிறிஸ்துவ நம்பிக்கையினர்களே, நாம் நம்முடைய விசுவாச வாழ்வில், நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஆலயத்துக்கு வருகின்ற வேண்டும். ஆலயத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுதுதான் இது கிடக்கும். ஆக வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுதே உயிருள்ள பிரசன்னமாக ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார், நான் நம்பிக்கையோடு போவேன், கடவுள் எனக்கு அருளை கொடுப்பார், என்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார், என்னுடைய வாழ்வில் வருகின்ற தடைகள், குழப்பங்கள், பல்வேறு விதமான கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும்
அவர் தீர்த்து வைப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு வருகின்ற பொழுதுதான் கடவுள் நமக்கு நிறைவான ஆசிரையும் அருளையும் கொடுப்பார். கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, இந்த பெண்மணியை பார்த்து கிறிஸ்து சொல்வது, நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, அமைதியிடம் போ என்று சொல்கின்றார். ஆகையா நாம் நம்பிக்கையோடு ஆலயத்துக்குள் நுழைகின்ற பொழுது நமக்கு ஆண்டவர் குணப்படுத்துவார், நம்முடைய ஜெபங்களுக்கு கனிவாய் செவி சாய்ப்பார், நம்முடைய கண்ணீருக்கு அவர் விடை கொடுக்கின்ற கடவுளாக இருப்பார். மார்க் நற்செய்தி அதிகாரம் 2:1-5 உள்ள வசனங்கள் அங்கு வாசித்து பார்த்தோம் என்றால், முடக்குவாதமுற்ற ஒரு மனிதர், பல நாட்களாக அவர் வீட்டில் முடக்குவாதமுற்ற மனிதராக இருக்கின்றார். நிறைய மனிதர்கள் அவரை பார்த்திருக்கலாம், அவரை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த 4 மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவரை சுமந்து வந்த மனிதர்கள். நிச்சயமாக இந்த 4 மனிதர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள், இயேசுடைய அதிசயத்தை பார்த்திருப்பார்கள், இயேசு புதுமை செய்வதை பார்த்திருப்பார்கள். இவரிடம் சென்றோம் என்றால் இந்த முடக்குவாதமுற்றவனை குணப்படுத்தலாம் என்று நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள். ஆகையால் தான் இந்த 4 மனிதர் என்ன செய்கின்றார்கள், அந்த முடக்குவாதமுற்றவனை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள், அந்த வீட்டை அந்த வீட்டினுடைய ஓட்டை பிரித்து இயேசு முன்பாக அந்த முடக்குவாதமுற்றவனை தரையில் அமர்த்துகின்றார்கள். கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, இந்த 4 மனிதர்களுடைய நம்பிக்கையை பார்த்து கிறிஸ்து வியந்து போகின்றார், அவரை குணப்படுத்துகின்றார். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் அவர்கள் வீட்டின் கூரையை உடைத்து இயேசு முன்பாக இறக்கின்றார். ஆகிய இந்த 4 மனிதருடைய விசுவாசம், நம்பிக்கை இந்த முடக்குவாதமற்றவனை குணப்படுத்துகின்றது. கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, நாம் பல இடங்களில் ஆண்டவருடைய அதிசயங்கள், அற்புதங்களை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். ஆனால் கேள்விப்பட்டு அவரிடத்தில் நாம் நம்பிக்கையோடு வாழுகின்றோமா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் நம்மை குணப்படுத்துகின்ற ஆண்டவர், நமக்கு வாழ்வு தருகின்ற ஆண்டவர், நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். இவரிடத்தில் நாம் தஞ்சம் அடைகின்ற பொழுதுதான், அவரை தேடி வருகின்ற பொழுதுதான், அவரிடத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் அவர் நம்மை குணப்படுத்துவார், நமக்கு ஆற்றலை தருவார், வல்லமை தருவார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13:57 பார்க்கின்றோம். இயேசு சொந்த ஊருக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. 58வது வசனத்தில் மிக தெளிவாக இருக்கின்றது, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக எதுவுமே நடக்காது. ஆகையா நான் நம்பிக்கையோடு வர வேண்டும். நம்பிக்கையோடு வருகின்ற பொழுதுதான் இதோ சாதாரண ஒரு தண்ணீரை ரசமாக மாற்றிய இறைவன் இந்த நற்கனை இருக்கின்றார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அருள் புரிவார். நம்பிக்கையோடு இந்த இரத்தப்போக்குடைய பெண் வந்தார், அவருடைய நோய் நொடிக அனைத்தையுமே குணமாக்கினார். முடக்குவாதமுற்றவனை 4 மனிதர்கள் நம்பிக்கையோடு தூக்கி வந்தார்கள். அவனை நற்சுகம் பெற்றவுடனே அவன் எழுந்து நடந்து போகின்றார். கிறிஸ்து நம்பிக்கையினர்களே, நாம் நற்கனை ஆண்டவர் முன்பாக நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் குணமடைவோம். வாழ்வை கடவுள் நமக்கு காட்டுவார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். நம்முடைய பிணிகள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு நற்சுகத்தை தருவார். நம்பிக்கை மட்டும்தான் மனிதனை வாழ வைக்கும். ஆகையால் தான் ஆபிரகாம் கடவுளை நம்பினார், அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் அவரை உயர்த்துகின்றார். அதே போல நம்முடைய தாய் அன்னை மரியாள் இறை வார்த்தையை நம்பினார், கடவுள் எல்லா பெண்களுக்கும் அந்த பேர் பெற்ற ஒரு பெண்ணாக அன்னை மரியாளை உயர்த்துகின்றார். நாமும் நற்கனை ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நற்கனை ஆண்டவரை சுமந்து செல்கின்ற பொழுது, நற்கனை ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செல்கின்ற பொழுது, இறைவன் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது நாம் அச்சப்பட தேவையில்லை, கண் கலங்க தேவையில்லை, நாம் யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை. குடும்பத்தில் கலக்கங்கள் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார், என்னை குணப்படுத்துவார், எனக்கு அமைதியை கொடுப்பார், எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை குணப்படுத்துவார், நமக்கு அமைதியை தருவார். ஆமென். கிறிஸ்து நம்பிக்கையுள்ளே,
இதோ இந்த நேரத்தில் நற்கனை ஆண்டவர் முன்பாக அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் செய்கின்ற இறைவன் இருக்கின்றார். ஆக நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய திருச்சபைக்காக, இன்னும் நம்முடைய நாட்டிற்காக, உலகத்திற்காக எல்லா தேவைகளையுமே நற்கனை ஆண்டவரும் எடுத்து வைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கை வழியாக ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு இறைவன் எல்லா நலன்களையும் எல்லா வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவைகளில் பணி செய்யும் அனைவரையும் ஆசீர்வதியும். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று எம் திரு அவை தலைவர்கள் உமது வல்லமையையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து காத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உம் சீடருக்கு வாக்குறுதி கொடுத்த அன்பு ஆண்டவரே, இவ்வுலக அமைதிக்காக மன்றாடுகிறோம். நிலநடுக்கம், போர், பஞ்சம், வன்முறை போன்ற தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நாடுகளையும் கடைக்கண் நோக்கி அருளும். ஒவ்வொரு நாட்டிற்கும் உமது அமைதி நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் நம்பிக்கையை வார்த்தையால் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தவும் இயேசுவின் சிந்தனைகள், பணிவாழ்வு, இறுதி இலக்கு இவற்றை எமதாக்கி இருக்கும் இடத்தில் விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல்வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இறைவா, குழந்தை பாக்கியம், திருமண வரன், கடல் பிரச்சனை, வேலைவாய்ப்பு, பொருளாதார நெருக்கடி, ஒற்றுமையின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அவதியுறும் அனைவருக்காக மன்றாடுகிறோம். அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, நோயாளிகள், கைம்பெண்கள், ஆதரவற்றோர், முதியோர்கள் இவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நீரே இவர்களின் வாழ்வாகவும் வழியாகவும் ஒளியாகவும் இருந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய அனைத்து தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மௌனமாக ஜெபிப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன அன்பு இயேசு இதோ அந்த நற்கனை இருக்கின்றார். நற்கனை ஆண்டவரிடத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் திருச்சபைக்காக, குடும்பத்திற்காக, பங்கு சமூகத்திற்காக, நாட்டிற்காக எத்தனையோ தேவைகளோடு இதோ நற்கனை ஆண்டவர் முன்பாக நாம் கூடியிருக்கின்றோம். எல்லாவற்றையும் எடுத்து வைத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிச்சயமாக குணப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலன்களை நிரப்புவார். அவருடைய தூய ஆவியுடைய கொடைகள், கனிகள், வரங்கள் எல்லாம் பொழிந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதே நற்கனை ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இருக்கின்றார், பிரசன்னமாக இருக்கின்றார். அவரிடத்தில் எல்லா தேவைகளையும் எடுத்து வைத்து மௌனமாக ஜெபிப்போம். நற்கனை ஆண்டவர் முன்பாக நம்முடைய ஜெபங்கள், மன்றாட்டுக்களை, விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடல் வழியாக உருக்கமாக அவரிடத்தில் எடுத்து வைத்து இந்த பாடல் வழியாக நம்முடைய ஜெபங்களை எடுத்து வைத்து சிறப்பாக நாம் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. இதோ நற்கனை ஆண்டவர் முன்பாக உருக்கமாக அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கின்ற பொழுது அவருடைய அழுக்குரலை, அவருடைய கண்ணீரை பார்க்கின்றார், கேட்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக கொடுத்த இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். இஸ்ரேல் இனம் பாலைவனத்தில் பசியோடு இருக்கின்ற பொழுது, தாகத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்த இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு புதிய நாட்டை கொடுத்த இறைவன், பகைவரை எல்லாம் அடித்து விரட்டிய இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். கிறிஸ்துவ நம்மை சூழ்ந்திருக்கின்ற பகைமைகள், நம்மை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளெல்லாம் அடித்து விரட்டுகின்ற இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். அவரிடத்தில் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், உருக்கமாக மன்றாடுவோம். இதோ இரத்த போக்குடைய பெண் அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டார், குணமடைந்தார். நூற்றுவ தலைவனுடைய மகனை குணப்படுத்திய இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகின்றார் நம் ஆண்டவர். எவ்வாறு கானாவூரில் ரசம் தீர்ந்து போன பிறகு அன்னை மரியாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வெறும் தண்ணீரை ரசமாக்கிய மாற்றியவர் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்த இறைவன், முடக்குவாதமுற்றவனை நடக்கச் செய்த இறைவன், தொழு நோயாளரை குணப்படுத்திய இறைவன், கவலைகளோடு பெரும் சுமைகளோடு பல்வேறு விதமான துயரங்களோடு கிறிஸ்துவிடம் வந்த ஒவ்வொரு மக்களையும் அவர் ஆற்றுப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டினார். நல்ல ஆயனாக இருந்து அவர்களை சுமந்து கொண்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இதோ நற்கனை இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இயேசுவிடம் வந்த அனைத்து மனிதர்களும் நலம் பெற்றார்கள், வாழ்வடைந்தார்கள், அமைதியை பெற்றார்கள். இதோ நற்கனை இருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக மன்றாடுவோம், நம்முடைய தொழில் வளத்திற்காக மன்றாடுவோம். குடும்பங்களுக்கு பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காக மன்றாடுவோம். கடவுள் நம்மை குணப்படுத்துவார், ஆசிரியை கொடுப்பார். இதோ நற்கனை இருக்கின்ற ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். இவரே நல்ல ஆயனாக இருக்கின்றார். நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று சொன்ன இறைவன், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இறைவன் நம்மை கைவிட மாட்டார், நம்மை திக்கற்றவர்களாக விட மாட்டார். நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்கின்ற இறைவன் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். நாம் வாழ்வதும் இயங்குவதும்
இருப்பதும் நமக்கு உயிர் மூச்சு கொடுத்த இறைவன் இதோ இந்த நற்கை இருக்கின்றார். அவ்விடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். கடுகளகு நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். எல்லா வரங்களையும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே அதிசயங்கள் நடக்கும். நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர் இதோ இந்த நற்கனை இருக்கின்றார். அவரிடத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். பிணிகள் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய வாழ்வில் எல்லா நிலைகளிலும் உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், அமைதிக்காகவும், இன்னும் எத்தனையோ தேவைகளோடு அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து வைப்போம். இவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கும். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். வானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.